இந்த வீடியோவில் வந்து டீயோட ஒரு சில கிரேசி ஃபேக்ட்ஸை பார்த்தாங்க பார்க்க போகிறேன். ஆமாம் டீ டீ யாருக்கு தாங்க பிடிக்காது? எப்படி அதுவும் என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து டீ காஃபி விடிவெளியே என்னெல்லாம் டிப்ரெஷன் காப்பத்தது இவங்க தான். இவங்க மட்டும் இல்லையோ யோயோ இல்லை குட்டிக்கா நீங்களாம். ரைட்டு அந்த கதையெல்லாம் பின்னாடி சொல்கிறேன். ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு ஃபேக்ட் முன்னாடி காலத்தில் வந்து அதாவது ஒரு 9th century ஐடின்னு நினைக்கிறேன். 9th century அப்புறம் இப்போ 20th century அதுக்கு 9th to 19th century ஐடிக்குள்ளே நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் வந்து இந்த சைனா, டிபெட்டு, மங்கோலியா இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் டீயை வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் கரன்சியாக யூஸ் பண்ணியிருக்கானுங்க. ஆமாம், டீ ஒரு ஃபார்ம் ஆஃப் கரன்சி யூஸ் பண்ணியிருக்கானுங்க. அது எப்படின்னா டீ லீவ்ஸ் வந்து நல்லா அமுக்கி அதை ஒரு பிரிக் மாதிரி மாற்றி அதை வந்து ஒவ்வொரு கரன்சியாக யூஸ் பண்ணியிருக்கானுங்க. சார் என்ன க்ரியேட்டிவிட்டி பாருங்களேன். அதெல்லாம் நல்லா பாருங்களேன், எவ்வளோ க்ரியேட்டிவிட்டி வந்துருக்காங்க மனுஷங்க. எப்படி சார் இப்போ இருக்காங்களே தக்கால ஸ்கேம் பண்ணதில்லை தக்கால யாரையும் மென்ஷன் பண்ண ஒரு லெவல் சொல்கிறேன் இவங்க விட்ட அப்போல்லாம் வந்து இந்த டீ வந்து ரொம்ப அவைலபிளாக இருக்குது. இல்லாத சிட்டிஸில் இல்லாத இடங்களில் வந்து இந்த டீயை வந்து கரன்சியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம் அதில் இந்த டீயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால அப்பப்போ அப்படி இந்த டீ பிரிக் வந்து அப்படி கடிச்சே சாப்பிடுவாங்களாம். மக்கள் வந்து அப்படி கடிச்சே சாப்பிடுவாங்களாம். டீலெல்லாம் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. டீயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, டீ காஃபிலாம். ஆனால் நம்ம தான் அதை எப்படிலாம் ஸ்பாயில் பண்ணலாமா அப்படிலாம் ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம், நல்ல பாலை கீழே ஊற்றி நல்ல ரைட் பாலுமே நல்லது தானே ஒரு வகையில். பால் ரொம்ப கெடுதலாம் இல்லையா? சரி ஓகே, நம்ம டீயில் யூஸ் பண்ணுற ரிஃபைன் சுகர்ஸ் கெடுதல் தான். ரிஃபைன் சுகர்ஸ்க்கு பதிலாக நம்ம நாட்டு சக்கரை பவுட்ரு இந்த மாதிரி ஜாகரி பவுட்ரு அதெல்லாம் போட்டுக்கிட்டா பெருசாக கெடுதல் இல்லையா ஒன்றும்? ரொம்ப பெரிய ஒரு கெடுதல் இல்லையே அதில். எப்படி அஃப்கோர்ஸ் அளவுக்கு அதிகம் டீ வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக அந்த சுகர்ஸ்னால பிரச்சனைகள் வரும், அதில் இருக்க கஃபைனால அதிகமாக பிரச்சனைகள் வரும். ஆனால் முன்னாடி வந்து சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, டீ காஃபிலாம் குடிக்காதீங்க, டீ காஃபிலாம் கேடு அப்படின்னு. என்னடா கெடுதல்? தக்காளி டீ காஃபிலாம் அவ்வளோ கெட்டதான் இல்லைங்க. அதை மாட்ரேஷன் எடுத்துக்கிட்டால் அதெல்லாம் ஓகே, நல்லது தான். அதெல்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுத்துகிட்டா பிரச்சனை, அதை மாட்ரேஷன் எடுத்துக்கிட்டால் ஒரு பிரச்சனை இல்லைங்க. அதெல்லாம் நல்லது தாங்க. ஐயோ சரி, வீடியோ பார்க்குற யாராவது அப்படிலாம் இல்லை டீ காஃபிலாம் கெட்டதா அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அப்படி இந்த கமெண்ட் செக்ஷனில் வெயிட் பண்ணுங்கள், பேசுவோம். அந்தளவுக்குலாம் சீன் இல்லை, நம்மளே வேணும் போட்டு அடிக்க வந்தால் சரி. ஓகே, செகண்ட் ஃபேக்ட் இப்போ வந்து டீயில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. நம்ம டீயில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால அது வந்து நம்ம ஹார்ட்டுக்கு நல்லது, நம்ம பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் நம்ம கட்டு சொல்லுவாங்க பார்த்திங்களா, நம்மளோட அந்த குடல், அந்த கட்டுக்கு ரொம்ப நல்லது. ஆமாம், கட்டுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் டீ வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ரிலீஃபுக்குமே சீரியஸாகவே ரொம்ப நல்லது. ஆமாம் டீயில் நிறைய ஹெல்ப் பண்ணி வச்சுருக்காங்க, முன்னாடியே சொல்லிட்டேன். பட் அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மேட்ருக்கு வருவான் இப்படி. பட் என்னன்னா வந்து இந்த வே நம்ம வந்து இந்த டீ காஃபியை வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃபோட கனெக்ட் பண்ணுற விஷயம் வந்து இட்ஸ் ட்ரூலி ஃபேசினேட்டிங். ரொம்ப அழகாக இருக்குது அது வந்து. நீங்கள் நினச்சி பாருங்களேன், அது வந்து இது நம்ம கண்ட்ரியில் தான் அந்த ஒரு டீ காஃபிக்கான ஒரு லவ், அது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கான ஒரு லவ் இருக்குது. அது வந்து அது ரொம்ப அழகாக இருக்குது. அது வந்து இட்ஸ் ட்ரூலி ஃபேசினேட்டிங். இது வந்து என்னால் அதில் காமெடி பண்ண முடியாது. என்னால் அதில் காமெடி பண்ண சத்தியமாக நான் காமெடி பண்ண மாட்டேன். அதில் என்ன பண்ணுறது, இட்ஸ் ட்ரூலி ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்களா, இந்த டீ காஃபி குடிக்க மாட்டேன் தொலைங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பார்த்தாலே வந்து அதாவது டீ காஃபி குடிக்க மாட்டாங்க, ஆனால் பிரியாணி மட்டும் 4 பிளேட் அடிப்பாங்க. ஆமாம், பிரியாணி 4 பிளேட் அடிப்பாங்க, பிஸ்கட் ஐஸ்கிரீம் போட்டு லாக் பண்ணுறது, டீ காஃபி குடிக்கிறது கிடையாது. ஏய் யாரா நீங்கள்லாம்? எப்படி அதுவும் நம்மளும் இருப்போம் அந்த இடத்துல, நம்மளும் ஒரு டீ காஃபி எடுப்போம். நம்ம இருக்கும்போது இல்லை சாரி நான் டீ காஃபி குடிக்கிறதில்ல சொல்லும் போது அதெல்லாம் வந்து சரியாக கெடுப்போம். ஆமாம் சரி, டீ குடிக்காமல் இருக்கிறது நல்லது தான். ஆமாம், அவங்க டீ குடிக்காமல் இருக்கிறது நல்லது தானே. நான் அவங்க டீ நம்மளே குடிச்சிக்கலாம் பாருங்க, எப்படி அவ்வளோதான், சிம்பிள் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். என்ன பண்ணுறது, ஐ லவ் டீ அண்ட் காஃபி. நான் என்கிட்ட இவ்வளோ சிம்பிள்றேன் டீ காஃபிக்கு. ரைட், தேர்ட் ஃபேக்ட். ஆமாம், இப்போ டீயில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. ஆமாம், டீயில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த க்ரீன் டீ, பிளாக் டீ. இந்த க்ரீன் டீலாம் நினச்சாலே ஒரு ட்ராமா வந்து இருக்குது. எப்படி தக்காளி வரேன் அந்த கதைக்கு பின்னாடி வரேன். ஆமாம் எங்கள் விட்ட க்ரீன் டீ, பிளாக் டீ, ஒயிட் டீ, எல்லோ டீ அப்படின்னு ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்குது. ஆமாம், இந்த ஒயிட்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து ஒயிட்டாக தான் இருக்கும். ஆமாம், அது வந்து எப்படின்னா வந்து ஜப்பானில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒயிட் இந்த டீ லீவ்ஸ் வந்து ரொம்ப ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. ஆமாம், யங் ஸ்டேஜ் வந்து ப்ளக் பண்ணியதுனால லைட்டாக ஒரு ஒயிட் கலரில் வருது. ஆமாம், இந்த எல்லோ டீ வந்து சைனாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் நினைக்கிறேன். அந்த டீ லீவ்ஸ் வந்து லைட்டாக ஃபர்மெண்ட் பண்ணுறாங்க, அது ஃபர்மெண்ட் பண்ணதால லைட்டாக ஒரு எல்லோ கலர் வருது. ஆமாம், இப்போ இந்த க்ரீன் டீ வரும் தக்காளி. சின்ன வயசில் வீட்டில் எங்கள் அம்மா க்ரீன் டீ குடி தம்பி,
இப்போ உடம்பு குறையும் அப்படின்னு சொல்லி குடிக்க வச்சு பண்ண டார்ச்சர் இருக்கும். ஐயோ ஐயோ அம்மா! நீங்களும் நினைக்கலாம், டீயில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கே, பரவாயில்லையா, க்ரீன் டீ, பிளாக் டீ, ஒயிட் டீ, இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கே, சரி அதெல்லாம் ட்ரை பண்ணலாம்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு வெரைட்டி இல்லைங்க, ட்ரை பண்ணலாம், ஆனால் ஒரு வெரைட்டி இல்லை, எல்லாமே ஒரே செடி தாங்க. கெமிலா சிலிஞ்சஸ் அப்படின்னு ஒரே செடியிலேருந்து வர்ற லீவ்ஸ் தாங்க. டிஃப்ரெண்ட்டாக ப்ராசஸ் பண்ணுறாங்க, ஆமாம் டிஃப்ரெண்ட் கலரு. ஆமாம் வேறு எதுவும் இல்லை. எங்கே விட்டேன் அந்த க்ரீன் டீ. ஐயோயோ முன்னெல்லாம் ஒரு மித்து இருந்தது அது மாதிரி. ஆமாம் ஒரு 2010 நினைக்கிறேன் அந்த டைமில் மித்து இருந்தது, க்ரீன் டீ குடிச்சா உடம்பு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கிளப்பிட்டு வந்துடல தக்காளி. ஐயோ என்ன அப்படிலாம் அவ்வளோ குடிச்சு ஒன்றுமே நடக்கல. இப்போ தான் வந்து நல்லா அப்படியே உடம்பு குறைச்சி அப்படியே கரெக்டாக இருக்கேன். ஃப்ளெக்ஸ் பண்ணுறேன், சொல்கிறேன் பட் அப்போலாம் முடியல, இப்போ தான் நல்லா உடம்பு குறைக்க முடிஞ்சுது அப்படின்னு. நீங்கள் கூட நினைக்கலாம் உடம்புலாம் குறைச்சிட்டேன் அப்படி ஜாலியாக கேர்ள்ஸோட அப்படி போயிட்டு. நானும் அப்படிதான் நினச்சேன், ஆனால் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் நடக்காது, அப்படியே தான் இருக்கும். காதலை தேடி போதீங்க ப்ரோ, காதலை உங்களுக்கு தேடி வரும். ஓகே, டோன்ட் சேஸ் லவ். என்ன நீங்கள் நல்லா இருந்த பையில ஒரு பிளாஸ் வெரேஜுக்கு தள்ளிட்டீங்களா. ஐயோ ஓகே, ஃபோர்த் ஃபேக்ட். ஆமாம் ஃபோர்த் ஃபேக்ட், இது வந்து டீயோட ஒரு டிமெரிட். ஆமாம் டீயோட டிமெரிட் என்ன பண்ணுறது, ஃபோர்த் ஃபேக்ட். ஆமாம் இப்போ வந்து டீயில் வந்து நிறைய டிமெரிட்ஸ் இருக்குது. ஆமாம் அஃப்கோர்ஸ் டீ அதிகமாக அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டா நிறைய டிமெரிட்ஸ் வரும். ஆமாம் அதில் வந்து ஒன் ஆஃப் த முக்கியமான டிமெரிட் வந்து டிஸ்கலரேஷன். ஆமாம் டிஸ்கலரேஷன் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். அதாவது நம்ம ஊரில் வந்து பிளாக் டீ தான் ஃபேமஸ், நம்ம ஊரில் பிளாக் டீ தான் காமன். எப்படி இந்த பிளாக் டீ வந்து குடிக்க நாளடைவில் அது வந்து டேனின் அப்படின்னு ஒன்று இருக்குது. டேனின் ஒரு கெமிக்கல் காம்பவுண்டு. அந்த டேனின் வந்து நம்ம பல்லில் பட்டு அந்த பல்ல டீ கலரில் மாறிடும். ஆமாம் ஏங்க உடம்புல ஒயிட்டாக இருக்குது அது ஒன்று மட்டும்தான், அதுக்கு ஆப்போசிட் என்னங்க அர்த்தம்? இது டிப்ரெஷன்லேருந்து வெளியே தான் டீ காஃபி குடிக்கிறோம், இது என்ன கூட கொஞ்சம் டிப்ரெஷன் ஏற்றி விடுது. ஐயா பட் கலரில் ஒரு மேட்ரா எப்படி கருப்பு தாங்க மாசு, கருப்பு தானே மாஸ் கலரு, ஒயிட்லாம் ஒரு கலரா தக்காளி. கருப்பு தான் வந்து டைமண்டோட கலரே கருப்பு தான். இப்படிதான் சொல்லி ஏமாத்திரிக்கு சின்ன வயசில் இவன்ச்சாடா நிற்கலாம். ஓகே ஃபிஃப்த் ஃபேக்ட். ஆமாம் ஃபிஃப்த் ஃபேக்ட். ஆமாம் சரி, டீயை பற்றி பேசாச்சு விழுனாரா அப்படி நம்ம நண்பர் காஃபி பற்றி பேசுவான். அவ்வளோதான். பட் எனக்கு வந்து காஃபி தான் வந்து பர்சனல் ஃபேவரட். ஆமாம் டீ காஃபி ரொம்ப ரெண்டும் பிடிக்கும். பட் டீ காஃபியில் எது பிடிக்கும்னா எனக்கு வந்து காஃபி தான் பிடிக்கும். காஃபியில் இருக்கிற பெரிய ப்ளஸ் என்னென்னா வந்து டீயை விட காஃபியில் வந்து நிறைய கெஃபின் இருக்குது. கெஃபின் காஃபி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆமாம் அதனால் வந்து ஒரு ஒர்க் அவுட்டுக்குலாம் முன்னாடி ஒரு பிளாக் காஃபி இல்லை ஒரு நார்மல் காஃபி குடிச்சு போனீங்கன்னா வந்து பெர்ஃபார்மன்ஸும் அப்படி இருக்கும். ஆமாம் அப்படி சும்மா தக்கல் வேறு லெவலில் எனர்ஜெட்டிக்காக இருக்குது. இப்படி ஏங்க நான் வந்து ஜிம் ஒர்க் அவுட் தான் மென்ஷன் பண்ணேன், வேறு எதையும் மென்ஷன் பண்ணல. பட் த ஐடியா ஹஸ் டு பி நோட்டட். எப்படி பட் ஃபஸ்ட்னா ஜிம் ஒர்க் அவுட் தான் மென்ஷன் பண்ணேன். ஆமாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.